அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோவும் கிம்மும் மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிம் கிட்ட ஹீரோயினை பார்க்க ஒரு பொண்ணு வருவாங்களே, அவங்க யாருன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கிம்மும் அவ பேரு ரோம், அவளும் எங்கள் ஃப்ரெண்டு தான். ஆனால் என்னை விட இவங்க 2 பேர் தான் ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா இவங்க 2 பேர் மட்டும் ரூம்குள்ளே தனியாக இருந்தாங்கனாக்கா அந்த ரூமே பயங்கர சத்தமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா பயங்கர டயர்டாகி கத்துற மாதிரி இருக்கும்னு கத்தியெல்லாம் வேற காட்டுவான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஹீரோ ஷாக் ஆகி வாயிலே கை வச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் நீ தான்ப்பா அவங்க ரூமுக்கு பக்கத்தில் இருக்கு, அதனால அவங்க போடுற சத்தம் உனக்கு கிளியராகவே கேட்கணும்னு சொல்லுவான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கேட்டு ஹீரோயினும் ரோமும் பேசி பழகின விஷயத்த நினச்சி பார்க்கலாம். அப்போ இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ தப்பாக நினச்சிருப்பான். இவன் எதனால இப்படி புரிஞ்சுக்கிறான்னா, ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினை இவன் ஒரு பையன் தான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால தான் இப்போ கிம் சொன்ன விஷயத்தையும் இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுப்பான். இப்படி தப்பா விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், நம்ம ஹீரோயின் ஹீரோவோட உடம்புல இருக்கிற நேம கண்டுபிடிக்கிறதுக்காக இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்ற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.